ஹலோங்க. கார்த்திகை தீபம் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனந்த் கிட்ட மது ரொம்ப பொறுமையாகவே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரியா நல்லவ கிடையாது, உங்களை ஏமாத்திட்டு இருக்கா. இப்போ நான் அவள் கூட வாழணுமோ இல்லை வந்துட்டு எந்த ஒரு விரோதத்திலே நான் அவளை பற்றி உங்ககிட்ட சொல்லலை. உங்கள் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது. அவள் வேற யாராச்சும் கல்யாணம் ஆகாத பையனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா எப்படியோ அவளை பற்றி தெரிஞ்சு அதுலேருந்து வெளியே வந்துருவான்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குடும்பம் இருக்குது, அதனால தான் என்னால் மனசே கேட்கலாம். உங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு அவனால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்த்னால இதை ஏற்றுக்காமல் இருக்க முடியல, நம்பவும் முடியல, ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தீபா அங்கே வராங்க. ஆமாம் சார், வந்துட்டு அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படிங்கிறாங்க. அப்போ மது சொல்கிறாங்க, இன்னும் நம்பலையா சார் என்ன, அவள் 2 டைம் கன்சீவ் ஆகி அபார்ஷன் கூட பண்ணியிருக்கா. ஏன்னா அந்த குழந்தை வந்துருச்சு அப்படின்னா ஆடம்பரமாக அந்த குழந்தைய வளர்த்த முடியாது. நான் வந்து ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் வாழ்கிறவன், எனக்கு குழந்தை வந்து அந்த மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அபார்ஷன் பண்ணிட்டா. அந்த அளவுக்கு அவள் துணிஞ்சவ அப்படிங்கிறாங்க. அப்போ ஆனந்த் வந்துட்டு உண்மையை தான் சொல்கிறீங்களா, அந்த அளவுக்குலாம் பண்ணியிருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சார், எனக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு அவள் தேவையும் கிடையாது, உண்மையை மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா வந்து வராங்க. யார் இவர், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி ஓரமாக நின்று ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு தீபாவும் சொல்கிறாங்க, அவள் கண்டிப்பாக நல்லவ இல்லை, மீனாட்சி அக்கா வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு புரிஞ்சிருது, ஓ இந்த ரியாவோட புருஷனா, சரி சரி சொல்லட்டும், முதல்ல அவளும் இந்த விட்டு போனால் தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து நினைக்கிறாங்க. அப்படி எல்லாமே பேசிட்டு மது வந்து கிளம்புறாரு. அங்கே வந்து ரியா வந்துட்டு இன்னும் ஏன் மது வரவே இல்லை, ஏதாச்சும் இந்த தீபா சதிவலை பண்ணியிருப்பாளோ, பண்ணாலும் பண்ணியிருப்பா, அவள் அந்த மாதிரி ஆள் தான், நம்மளை இங்கே வந்துட்டு வர சொல்லிட்டு மது வந்து அங்கே ஆனந்த பக்கம் வந்திருப்பானோ, சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அடியால் கிட்ட வந்து மதுவோட ஃபோட்டோ காமிச்சிட்டு இந்த ஆள் வந்தான் அப்படின்னா கையை காலை நல்லா முறிச்சு உடச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கரெக்டாக வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. மது வந்து பைக் எடுக்கும்போது வந்து ரியாவை பார்த்துடுறாங்க. அப்போ ரியா வந்து முறைச்சிட்டே நிற்கிறாங்க. மதுவை பார்த்துட்டு நான் எதுவுமே பேசலாம், அவரும் வந்துட்டு எதுவுமே பேசாமல் பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வந்துட்டான், எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக, ஆனந்த் வரை என்ன நினச்சான்னு தெரியலையே, நம்பியிருப்பானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே வராங்க. ஐஸ்வர்யா கிட்ட என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, அவனை வந்து அடித்து துரத்திருக்க மாட்டிங்களா, ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன், நாங்கள் ஆல்ரெடி எனக்கு முன்னாடி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அப்புறம் வேகமாக ரியா வந்துட்டு ஆனந்த பார்க்க ஓடுறாங்க. குத்த உள்ள நெஞ்சு குறுகுறுக்குங்க மாதிரி ரொம்ப பயத்தோடையே போய் பார்க்குறாங்க ஆனந்தா. ஆனந்த் வந்து அமைதியாகவே உட்காந்துருக்காரு. ரியா வந்து எங்கே போயிருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்துட்டு வக்கீலை பார்க்க போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மீனாட்சிக்கு உங்களுக்கு வந்துட்டு முறைப்படி டிவோர்ஸ் ஆகலை, நம்ம வந்து இல்லீகலாக தானே மேரேஜ் பண்ணியிருக்கோம், அது சட்டப்படி செல்லாமல் போயிடும், அதனால தான் நம்ம என்ன ஃபார்மாலிட்டியோ அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வக்கீலை பார்க்க போனோம், எல்லாமே ஓகே தான், சீக்கிரம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்கிறாங்க. ஆனந்த் எதுவும் பேசாமல் சரி அப்படின்ட்டு போயிடுறாரு. அவர் ரியா நினைக்கிறாங்க, என்ன ஆனந்த் எதுவுமே பேச மாட்டேங்கிறான், ஒரு வேளை அந்த மது சொல்கிறதெல்லாம் நம்பியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டோடையே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் கார்த்திக் ஆஃபீஸில் ஸ்வீட் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லா பக்கம் போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க லேபர்ஸ் எல்லாரும், என்ன சார் உங்களுக்கு பர்த்டேவா இல்லை கல்யாணம் நாளா, என்ன விசேஷம், எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க உண்மையுமே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல சார் அப்படிங்கும்போது, நாளைக்கு தொழிலாளர் தினம், அதுக்காக தான் உங்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உங்களை எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அருணும் ஆனந்தும் வெளியே வராங்க. வந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னையும், கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்கா, வேலை நேரத்தில் ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு கார்த்திக்கும் விளையாட்டா, பாஸ் நாளைக்கு வந்துட்டு தொழிலாளர் தினம் இல்லை, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் யாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நமக்காக கஷ்டப்பட்டு வருஷம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன செலிப்ரேஷன் கூட இல்லைனா எப்படி அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் பேசும்போது ஆனந்த்னால எதுவுமே பேச முடியல. ஏன்னா அங்கே எல்லா லேபர்ஸும் இருக்காங்க, ஏதாச்சும் பேசினா ஆனந்தோட பேர் கேட்டுரும் அப்படிங்கிறக்காக அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு லேபர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கார்த்திக் சொல்கிறாங்க, பாஸ்க்கு ஸ்வீட்லாம் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஆனந்த் இல்லை எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருண் வந்துட்டு நீ வேணான்னு சொன்னால் தப்பாக போயிடும், ஒழுங்காக வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டு சிரிச்சுட்டே வந்து கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது லேபர்ஸ் எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆனந்தும் அதை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு ரியாவும் ஐஸ்வர்யாவும் இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரியா சொல்கிறாங்க, அங்கே என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையே, கார்த்திக் வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கான், நாட்கள் வர போயிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எப்படி வந்துட்டு ஆனந்த் வந்து கார்த்திக்கை வந்து துரத்தவான்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது ஐஸ்வர்யாவும் நீ ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரியாவும் ஆனந்துக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஆனந்த் வந்து மது பேசுனது எதையுமே ஞாபகம் வச்சுக்காம நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு ரியா கூட. சொல்லு ரியா அப்படின்னு கேட்கும்போது, என்னாச்சு ஆனந்த், கார்த்திக் ஏதாச்சும் துரத்துறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சா அப்படிங்கும்போது, எந்த வாய்ப்புமே கிடைக்கலாம், எது பண்ணாலும் அதில் கோல் போட்டு கம்பெனிலேயே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு என்கிட்ட ஃபோன் கொடு, நான் ஆனந்த்கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது ஃபோனை கொடுக்குறாங்க. மாமா நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன் அப்படின்னு வந்து பேசும்போது ஐடியாஸ்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேலை எவ்வளோ கொடுத்தாலும் கண்டிப்பாக கார்த்திக் அந்த திறமை
இருக்குது, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவான். அதனால் அவனை அதை வச்சு துரத்தவே முடியாது. நம்ம சென்டிமெண்ட்டை மட்டும்தான் தாக்கணும். நீங்கள் வந்து கஷ்டமான வேலை வந்து கார்த்திக்கு கொடுங்க, அதை அவன் செஞ்சுட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. இதை வந்து நான் அத்தைகிட்ட காட்டுவேன். அத்தை வந்துட்டு ரொம்ப செல்லமாக தான் கார்த்திகை வளர்த்திருக்காங்க. உங்கள் 2 பேர்த்த விடவே கார்த்திக் மேலே தான் அதிகம் பாசம் அத்தைக்கு. அதை யாரும் ஒத்துக்கலனாலும் இதான் உண்மை. அதனால் சீக்கிரம் அனுப்புங்க. நான் அத்தைகிட்ட காமிச்சிட்டு இங்கே பாருங்கள் எங்கள் பையன் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் அத்தை அழுதுகிட்டே கம்பெனிக்கு போயிட்டு இந்த வேலையெல்லாம் வேணாம், சொத்து போனால் போயிட்டு போது, நீ சொகுசாக இருந்த பையன் இவ்வளோ கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள், சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஆனந்தும் வந்துட்டு அதே மாதிரி வீடியோ எடுத்து ரியாக்கு அனுப்பிட்டு காலும் பண்ணி சொல்லிடுறாங்க, நான் வீடியோ அனுப்பிட்டேன், நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஆனந்தம் நினைக்கிறாரு இது சூப்பர் ஐடியாவாக தான் இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் தோணுது. உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு அபிராம் கிட்ட போகிறாங்க. அத்தை கார்த்திக் ரொம்ப கஷ்டப்படுறாருல அப்படிங்கும்போது, என்ன உனக்கு புதுசாக அவன் மேலே கரிசனை வந்துடுச்சு, எல்லாரும் பிளான் பண்ணி தானே இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எப்படி இருந்தவர் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை காட்டுறாங்க. அபிராமுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. பாவம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ரியா கிட்ட போய் சொல்கிறாங்க, பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு, நீ கிளம்பிடும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அபிராமி ரொம்ப உடஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து கார்த்திகோட அப்பா வராங்க. ஏன்னாச்சு அபிராமி, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க கார்த்திக் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், என்னால் தாங்கவே முடியல, எவ்வளோ செல்லமாக வளர்த்த பையன் இப்போ வந்து அந்த ஆயில் கொட்டிடுச்சுன்னு சொல்லி கீழே உட்காந்து தொடச்சிட்டு இருக்கான், எவ்வளோ வந்துட்டு ஒரு பாஸாக வந்து அங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்திருப்பான், இப்போ ரொம்ப நமக்காக கஷ்டப்படுறானே, என்னால் தாங்கவே முடியல, நான் ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துட்டா, எனக்கு பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்திகோட அப்பாவும், நீ அங்கெல்லாம் போக வேணாம் அபிராமி, நீ போன அப்படின்னா உனக்கு வேலை கெடும், அதனால நிறைய பிரச்சனைலாம் வரும், வேணாம் நீ அமைதியாரு, ஈவினிங் வந்து அவனே வந்துடுவான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது, நான் எந்த வேலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் ஓரமாக நின்று பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆஃபீஸ்க்கும் போயிடுறாங்க. போயின்னு உள்ளே போய் வந்துட்டு கார்த்திக் வேலை செய்கிறத பார்க்குறாங்க. பழசையும் நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டுட்டு கார்த்திக் கெத்தாக நடந்து வரதையும் நினச்சிட்டு இந்த மாதிரி தொடச்சிட்டு இருக்கிறதையும் பார்க்கும்போது அபிராமிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப உடஞ்சி போய் நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ அருணும் ஆனந்தும் பார்த்துட்றாங்க அபிராமி வந்திருக்கிறதா. அதை ஒன்று இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. அபிராமி ஏதோ ரொம்ப எமோஷ்னல் ஆகி கார்த்திக்கிட்ட பேசி வேலை கேட்டு அதில் ஆனந்த் வந்து ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சி கார்த்திக் வந்துட்டு வேலையிலேருந்து தவறிட்டான், அதனால் வந்து இந்த போட்டியில் தோத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். இல்லை கார்த்திக் எல்லா எமோஷன்ஸ்லையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வேலையும் கரெக்டாக பண்ணுவாரா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியல். உங்கள் யாருக்கெல்லாம் கார்த்திகை தீபம் சீரியல் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்கமிங் வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.